கொடுத்தார். என்னச்சுன்னா காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கான திறவுகோல். கீ டு டூயிங் திங்ஸ் ரைட். காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கான திறவுகோல் ரொம்ப முக்கியமானது. ஒரு காரியத்தை செய்யறது போது எதுவா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை சரியா செய்யணும், செவ்வையாய் செய்யணும். இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா டூயிங் திங்ஸ் ரைட், சரியா செய்யணும், செவ்வையாய் செய்யணும். ஒரு காரியத்தை செய்யணும். ஒருத்தர்கிட்ட பேசுறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம், இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல வார்த்தை. ஆனா அதே வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணலாம், பாதிப்பு ஏற்படலாம். அப்போ ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு அதோடைய திறவுகோல் அப்படின்னா தட் இஸ் a key. அதான் ஒரு முக்கியமானது. இந்த காரியம் நம்ம இடத்துல இருக்குமே, ஆனால் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செவ்வையாய் செய்யும். ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ecclesiastes chapter 10 verse 10. நீதிமொழிகள் அடுத்தது 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு எது முக்கியம்? ஞானமே முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பிரசங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதுறாங்க. நிறைய பேர் பிரசங்கி புத்தகம் படிக்கணும், ஏன்னா ஞானி அதுல அநேக காரியங்களை ஆலோசனை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க என்ன பண்றாங்க, அதை வாசிக்கும் போது நிறைய காரியம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அதுல இருந்து கர்த்தருடைய ஆவியான நம்ம வெளிப்பாடம் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஏன்னா தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு இங்க பாருங்க, இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் என்ன செய்யணுமா? இப்போ அதான் என்ன சொல்றாங்க, இதை யூஸ் பண்ற வேர்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்க. கடுமையாய் வேலை செய்கிறது என்பது முக்கியம் அல்ல, திறமையாய் வேலை செய்யணும், ஸ்மார்ட் ஒர்க். அதுதான் இப்ப என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இரும்பு ஆயுதம் என்னவா இருக்கணும், கையில இருக்கிறது இரும்பு ஆயுதமா இருந்தாலும் அந்த வெட்ட போறது காட்டிலும் பலமுள்ளதா இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், நல்ல ஷார்ப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கையில இருக்க ஆயுதம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னதுக்கு உதவாது. நீங்க இன்னும் பலன் போட்டு நீங்க சோர்ந்து போறது. இன்னைக்கு அதான் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்படும் போது உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே அவர் மூலமாய் அவருக்காய் உண்டாக்கப்பட்டது. அவர் தன்னை விலைக்கிரமாய் செலுத்தி யாவை நமக்கு கொடுத்து விட்டார், அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. எல்லாமே நம்ம சொன்னாலும் என்ன பண்றோம், நம்ம ஷார்ப்பா இல்லை. இதான் வேற ஒன்று வேற. நம்ம ஷார்ப்பா இல்லாதனால என்ன பண்றோம், அதிகமான போடுவேன், அதிக பலத்தை என்ன பண்ணுமா, ஏன் எண்ட் ஆஃப் தி டே நீ கட் பண்ணி தான் ஆகணும். மரத்தை என்ன பண்ணணும், வெட்டி தான் ஆகணும். அதுதான் உங்க ஃபோக்கஸ். நீ வாழ்ந்துதான் ஆகணும், நீ ஜெயம் எடுத்து தான் ஆகணும். ஆனா என்ன இதுன்னு சொன்னா அதிக பலத்தை போடுறதுக்கு காரணம் சொன்னா மலிங்க இருக்கு. ஏன்னா அறியாம மலிங்க இருக்கு. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம் சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, நம்முடைய ஆளுகை என்ன, நம்மாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்ம என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரியம் தெரியும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம், ஞானமே பிரதானம். அப்போ என்ன வேணும் சொன்னா, எனக்கு எதை கேட்கணும் சொன்னா, ஃபர்ஸ்ட் தேவ ஞானத்தை கேட்கணும். ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஞானத்தை கேட்கணும். ஞானத்தினால வீடு கட்டப்படும். ஞானத்தை கேட்கணும். அந்த காரியங்கள் அடுத்த வாசிக்கலாம். நீதிமொழிகள்ல 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
ஞானம், அறிவு, ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்படி people live by knowledge. அறிவினாலே வாழ கற்றுக்கொண்டாங்க, ஞானத்துல வாழ தெரியல. இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அறிவு என்றால் என்ன? ஒரு காரியத்தை சரியாய் புரிந்து கொள்ளுதல், அது அறிவு. படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? அறிவு பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு காரியத்தை குறித்து தெரியணும். இப்ப ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க ஒரு காரியத்தை, எதுக்கு அதை படிக்கணும்? அப்பதான் அந்த ப்ராடக்டை பற்றி நமக்கு தெரியும். இதுக்கு போறோம், கவர்மெண்ட் ஆபீஸ்ல போறோம். ஏன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல பிரச்சனை? கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் எனக்கு நான் பட்டா வாங்கணும்னு சொல்லுங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதை எடுத்துருவாங்க, இதை எடுத்துருவாங்க, போய் கொடுப்பீங்க, இது இல்லைங்கன்னுவாங்க. போய் கொடுப்பீங்க, அது இல்லைங்கன்னுவாங்க. புரியுதா? இன்னைக்கு அரசாங்கம் எஃபெக்டிவா இல்லாதது காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்துக்கு போனா அந்த காரியம் எனக்கு என்னென்ன வேணும் இருக்கணும், அது ஒரு விஷயமே இல்லையே. ஏன் நிலம் நான் வாங்கியிருக்கிறேன், அந்த நிலத்துக்கு அரசாங்க சட்டத்தின்படி பட்டா வாங்கணும். அப்ப ஒரு பட்டா வாங்கணும்னா இது 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 இருக்கணும், முடிஞ்சு போச்சுல வேலை. இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அது பெருசு. ஏன்? அறிவு. அந்த இதெல்லாம் வேணும்ன்றத என்ன பண்ணணும்? ஜனத்திற்கு சொல்லணும். நம்ம போகும்போது அங்க இருக்கணும் இல்லையா? ஒரு புஸ்தகம் வெளியே வாங்கிக்கலாம். நம்ம ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னா என்னென்ன இருக்கணும்? முடிஞ்சிச்சு. எனக்கு இது சர்டிபிகேட் வாங்கணும், இது என்ன கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கணும், அப்ப அதுக்கு என்னென்ன இருக்கணும்? முடிஞ்சிருச்சு. ஆன்லைன் வச்சிருக்காங்க, நான் ஆன்லைன்ல போட்டேன், பதிலே இல்லை. போன் பண்ணேன், அப்போ கேட்காங்க இது இருக்கா? அப்புறம் எதுக்கு ஆன்லைன்ல போறோம்? ஏன்? அறிவு, ஞானம் இல்லை. ஞானம் இருந்தா ஒரு நாள்ல அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அவசியமே இருக்காது. போடும் போது என் அப்ளிகேஷன் எடுக்காது. பாஸ்போர்ட்டுக்கு போய் பாருங்க, பாஸ்போர்ட்டுக்கும் பிரச்சனையே இருக்காது. பாஸ்போர்ட்டுக்கு ஏன்னா பிரைவேட்ல கொடுத்தாங்க. பிரைவேட்ல கொடுக்கும் போது பிரைவேட்காரன் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் பண்ண இவ்வளவு காசு, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அவன் என்ன பண்ண கிளீனா போட்டேன். உங்க பாஸ்போர்ட் என்ன பண்ண முடியாது, அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்க பண்ண முடியாது, உங்களுக்கு டேட்டே வாங்க முடியாது. இதெல்லாம் இருக்கணும். அடுத்தது அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, அப்புறம் தான் உங்களை உள்ளே கூடுவாங்க. டைம் வேஸ்ட் கிடையாது. உள்ள போறவங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். 99% கிடைக்கும். 1% ரிஜெக்ஷன் வேற எதுக்காச்சும் இருக்கும். அப்ப என்னன்னு சொன்னா அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. அப்ப நமக்கு என்ன வேணும் சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவு இருந்தால் போதாது, ஞானம் இருக்கணும். அவரை கொண்டு அந்த ஜெயத்துல வாழ தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காரியமும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்மால் திங் கொஞ்சம் செய்யறோம், அது சின்ன காரியம் நினைக்கிறீங்க. இல்ல, ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லுங்க, ஒரு ரிசல்ட் அல்லது ஒரு பலன் அல்லது என்ன சொல்ற ஒரு ரியாக்ஷன் கூட இருக்கும். ஆமா, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை மறந்துடாதீங்க, ஜீவனும் மரணமும் இருக்கிறது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒண்ணு ஜீவனை கொண்டு வரணும், இல்ல என்ன கொண்டு வரணும்? மரணம் கொண்டு வரும். இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, அப்ப நீங்க எதை பேசுறீங்க? உங்க எண்ணங்கள் நல்லா புரிஞ்சு. உங்க எண்ணங்கள், எண்ணத்துக்குள்ள என்ன போடுறீங்க? உங்க எண்ணத்துக்குள்ள என்ன போடுறீங்க? ஜீவனை போடுறீங்களா, மரணத்தை போடுறீங்களா? ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். இப்ப நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதுல இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றது புரியாம நீங்க எதையோ மாட்டிக்கிட்டு அடுத்தது யாரெல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லும் போது போயிடுறாங்க. இது நடக்குது எல்லாருக்கும். இன்னொரு ஒரு காரியம் நான் பார்த்துச்சுன்னா, எதை நம்ம பேசினாலும் யாருமே நேர்மறையாவே எடுக்கிறது இல்லை, எல்லாம் எதிர்மறையாதான். சொன்ன நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன்னு எது கேட்கிறேன், நான் பார்த்தா தெரியலையா? ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன? நெகட்டிவ். Nobody takes it. Why? Because here இங்க என்ன போட்டிருக்குதுன்னா ஃபுல்லா என்ன போட்டாச்சு, யாருமே ஒண்ணும் கிடையாது, யாரும் இது கிடையாது, யாரும் அது கிடையாது, யாரும் இது கிடையாது. அப்ப உள்ள ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு.
இன்னைக்கு இந்த அறிவு உள்ள இருக்கு. இந்த அறிவு என்ன பண்ணுது? நெகட்டிவ். இதான் நடக்குது உங்களுக்கு எல்லாம். அதனாலதான் எதை பார்க்கிறீர்கள், எதை கேட்கிறீர்கள், எதை தியானிக்கிறீர்கள் என்பதுல அதிக கவனம் செலுத்தணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, எல்லாத்தையும் நம்பாதீங்க. இரண்டாவது, the first thing you have to understand is நான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவன் என்பதை முதலாவது நம்புங்க. அதை நம்புங்க. நீங்க யாரு நம்ம நான் எதுக்கு மாத்துவேன்? புரியுதா உங்களுக்கு? சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவேன். Praise the Lord. Hallelujah. சாவுக்கு ஏதுவானதை கொடுத்தாலும் அது அவங்க என்ன பண்ணாது? ஒன்றும் செய்யாது. Praise the Lord. அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும்? It is not about a physical poison. அது ஒரு பகுதி. அது புரியுதா உங்களுக்கு? It talks about anything toxic. ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்கும்படிக்கு வந்தாலும் அது என்ன பண்ண முடியாது? உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. காரணம், எனக்குள்ளே அவர் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. உண்டாகும். சோ அறிவு நமக்கு அவசியம். என்ன புரிந்து கொள்ளுதல் வேணும். ஆனா ஞானம் என்பது அறிவை காட்டிலும் கொஞ்சம் மேல. அறிவை சரியாக பயன்படுத்துதல் பெற்ற திறமை. நல்லா புரியுது. ஞானம் என்பது அறிவை சரியாக பயன்படுத்துவதில் பெற்ற திறமை. It's a skill. ஞானம் என்பது ஒரு skill. நல்லா புரிஞ்சுக்கங்க. Wisdom is a skill. You have a knowledge. அந்த knowledge எடுத்து எப்படி பயன்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமா. எனக்கு அறிவு இருக்கு. கர்த்தர் கொடுத்திருக்கு. But I must know how to handle it. தெரியலன்னா வேஸ்ட். ஏன்னா இந்த நாட்களில் அதிகமாய் நீங்க கவனிச்சதுன்னா இட்ஸ் ஆஃப் wisdom. ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வாசிக்கலாம். இது என்ன இதையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம காமிக்கணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம். Proverbs chapter 2 verse 3 to 5. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடு. ஞானத்தை என்ன பண்ணு? கூப்பிடு. புத்தி என்ன? கூப்பிடு. இன்பைத்த. பிரைஸ் ரொம்ப முக்கியமான சொல்றாரு. ஏன்னா தேடாத. புதையலை தேடுறது போல because that's very very important. இன்னைக்கு ஞானம் இல்லாதனால அநேகத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அறிவு இருக்குது ஆனா ஞானம் இல்லை. அறிவு இருக்கு, ஞானம் இல்லை. ஒரு நிமிஷத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த சூழ்நிலையில அத்தனை நன்மைகள் செய்ததை மறந்துடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம் அப்ப அது ஞானம் இல்லை. ஞானம் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா இழப்பு உண்டாங்க. ரெண்டாவது, கர்த்தர் இருக்காரு, அவர் பார்த்துவார். என் ஜெபத்தை ஆண்டு கேட்பார். நீங்க எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இது ஒரு கூட்டு தான். நல்லா புரிஞ்சுக்க. இது ஒரு கூட்டு தர போச்சு. ஞானம் இல்லை. ஆண்டவர் மேல இருந்து போட்டது இல்லை. உங்களுக்கு மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? டோரை க்ளோஸ் பண்றீங்க. ஞானம் இல்லை. க்ளோஸ் பண்றீங்க டோரை. ஜாக்கிரதை. ரொம்ப முக்கியம் ஞானம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடு. There are two kinds of knowledge and two kinds of wisdom. எப்பொழுதுமே ஞாபகம். உலகத்தின் ஞானமும் அறிவும் உண்டு, தேவ ஞானமும் தேவ அறிவும் உண்டு. ரெண்டு கிளியரா உங்களுக்கு ரெண்டும். இந்த உலகத்தின் ஞானம் உலகத்தின் அறிவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கிடைக்காது. ஏன்னா இது உலகத்துக்குரியது. இது எல்லாமே எங்க வந்து முடியும் சொன்னா உலகத்துக்கு நேரம் வந்து முடியும். புரியுதா? ஆனா தேவனுடைய அறிவும் தேவனுடைய ஞானம் எங்கன்னா பரத்துல உங்களை கொண்டு போகும். இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். பிரைஸ் தி லார்ட். அது ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சு? அப்ப ரெண்டு இருக்குது. எல்லாம் இப்ப ரிசீவ் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை சொல்றது, இதை எடுத்துக்கலாம். உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை எப்படி தெரியும்? பைபிள்ல போட்டு
எனக்கு உடம்புல இருந்து எப்படி தெரியும்? டெம்பரேச்சர் வச்சு பார்ப்பாங்க, இல்ல தொட்டு பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோ, பார்த்து சொல்றாங்க. இது என்னது? இந்த அறிவு வந்து உலகத்தின் அறிவு. ஏன்னா இது ஆல் கிரியேட்டட், ஆண்டவருடைய கிருபையினால எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, என்னிடத்துல பலவீனம் இருக்குது என்பதை சொல்லுது. பரந்த ஞானம் இடத்துல பலவீனம் இருக்கிறது என்று சொல்றது மாத்திரமல்ல, என்னை பலனாய் மாற்றுகிறது. முக்கியமா வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உலகமானது உங்களை உருமாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நடிக்கலாம், உருமாற்ற முடியாது. ஆனா பரந்த ஞானமானது என்னை அவரை போல உருமாற்றும். வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் you look into the wisdom, into the knowledge of God. அதான் சொல்லப்படுது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்புறம் அவரை குறித்த அறிவு எனக்கு வேணும். படிக்கிறோம், வேணும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், படிக்கிறோம், இதெல்லாம் வேணும். ஆனா இவைகள் அல்ல நான் சார்ந்திருப்பது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். அவரை குறித்த அறிவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் இயேசு அனுப்பப்பட்டார். அவர்தான் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த அறிவு என்ன? என்ன அறிவு? உலக அறிவையும் இவரையும் புரியுதா உங்களுக்கு? இவருக்கு அறிவை எல்லாம் போட்டு கலக்கும். அதனால புரியல நமக்கு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஒரு பக்கம் சொல்றோம், இயேசு எல்லாமே செய்ய முடிச்சார் இந்த பக்கம் சொல்றோம். இந்த பக்கம் யாரும் வேலை கொடுக்கல, யாரும் வேலை கொடுத்தா தானே எனக்கு சம்பாத்தியம் இல்லை, அப்ப என் வீட்டுல எப்படி சாப்பாடு இருக்கும்? இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். ஒரு சிலர் வராங்க, அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டே பிபி எடுத்து வச்சிருக்காங்க. ஆண்டவர் செய்வார் உண்மைதான், ஆனா நீயும் வேலை செய்யணும். இப்ப நல்லா இருக்குது, கேக்குது நல்லா இருக்கு உங்களுக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா அவரை குறித்த அறிவு இல்லை. அவருடைய அறிவு குறித்த அறிவு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்போ என்ன அவர் சொல்றாரு, நீ தேட வேண்டியது என்ன சொன்னா, முக்கியமானது எதுன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி. எப்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, தேவனுடைய நீதி எப்படிப்பட்டது, how to operate the kingdom, அந்த ராஜ்யத்துல எப்படி கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளியின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருள் இருக்குது பூமி. உங்களுக்கு மனுஷன் உண்டாக்கல இருக்குது, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில தான் மனுஷன் உண்டாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உண்டாக்குறது எல்லாம் யாருக்கு உண்டாக்குறாரு? மந்திரவாதிக்கு. முதல்ல அந்த அறிவு நமக்கு வேணும். எல்லாமே எனக்கு தான், புரியுதா உங்களுக்கு? அப்போ எனக்கு உண்டாக்கிட்டு கொடுக்க மாட்டேன் வச்சிருப்பேன். எல்லாவற்றையும் என்ன பண்ண ஒரு சார் அவங்களுடைய டாக்டர் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது மனுஷன் கையில இருக்கு, அவன் கொடுக்க மாட்டான். அது ஒரு கூட்டு தான். எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க. இப்ப என்னன்னா தேவனை குறித்த அறிவு தெரிஞ்சுக்கணும். அவர் செய்ய நினைத்தது மந்திராதீங்க. என்னை போஷிக்கணும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறபடியினாலே என்னைக்கு போஷிக்க கூடாதபடி ஒருவராகிலும் நிற்க முடியாது. என்னை கனப்படுத்த வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தமா இருக்கிறபடியினாலே ஒருவரும் என்னை கனப்படுத்த முடியாதபடிக்கு நிற்க முடியாது. புரியணும். அதான் தீர்க்க தரிசனம். What is prophecy? தீர்க்க தரிசனம் என்னது? தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் உங்களுக்கு தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். அதனாலே நீங்க பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலே நீங்கள் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் கர்த்தரோடு கூட இசைந்து ஓடி அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் வேணும், அறிவு, கர்த்தர் குறித்த அறிவு வேணும். வீணா நம்ம எண்ணத்தை போடணும். இன்னைக்கு எல்லாருமே மாட்டிட்டு முடிக்கிறது என்ன தெரியுமா? காசு சம்பாதிக்கிறது. இன்னைக்கு உலகம் ஒரு அருமை ஒரு என்ன சொல்றது, அந்த தம்பி அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. நார்த் இந்தியன்
சில பாயிண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போடுவோம். அதுல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இந்த உலகமானது எப்படி கொண்டு போயிருக்குன்னா பண ஆசைகள் அவங்கள வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்ணுது அடிமைத்தனத்துல. என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா இவன் எழும்பும் போது என்ன பண்றான், பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு தான் பாக்கணும். அவங்க வந்து ஒரு பிராண்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு உடனே என்னாச்சுன்னா அந்த பிராண்டை போடணும். இவனுக்கு வந்து அந்த பிராண்டை போடக்கூடியது இல்லை. இப்ப என்ன செய்யணும், அவன் சம்பாதிக்கணும். சம்பாதி 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 சம்பாதி. எதுக்கு? இருக்கிற சம்பாதிச்சதை புடுங்கிறதுக்கு அவன் உலகம் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதுதான் this is what's happening. இன்னைக்கு அது அப்படியே தேவ சபைக்குள்ள வந்தாச்சு. கர்த்தருடைய சபைக்குள்ள ஒருவர் என்ன பார்க்கறாங்க, தங்களுக்கு இல்ல. ஒரு என்ன சொல்றது, ஒரு சம்பவம் கேட்டேன். தேவ மனுஷன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னாரு. ஒரு குடும்பத்தார், சபையில இருக்க ஒரு குடும்பத்தார் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்ல கவர்மெண்ட் இதுல வேலை செய்யறாங்க, இது கிளர்க்ல வேலை செய்யறாங்க. சம்பாத்தியம் கவர்மெண்ட் உறவுக்கு தான் அவங்க வந்து. அப்போ பையன் 2 பேர் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த பெரிய ஸ்கூல்ல அது வந்து வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டணும். அந்த இதுல சேர்த்துட்டாங்க. இவங்களுடைய வருமானம் கம்மி, சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு முடியல. அதனால என்ன பண்ண, பிள்ளை வந்து வளர்ந்து வந்தாச்சு, இல்லை நான் வேற ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வேற வழி இல்லை. கார்ட்லயும் இதுலயும் அதுலயும் காசு வாங்கி இது பண்ணு செய்ய செய்ய கடைசியில் ஒரு லெவல் கட்ட முடியல. இந்த செலவு அந்த செலவு இதை பண்ணி அதை பண்ணி கட்ட முடியல. கடைசியா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லாம் இதுக்கு ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கே போறது இல்லை, வீட்லயே இருக்கிறாங்க. அப்ப இவர் பார்த்திருக்காரு, போய் கேட்டிருக்காரு, ஏன்பா நீங்க ஸ்கூல்ல போட்டிருக்கேன், எதுக்கு இதெல்லாம் இல்ல பிள்ளை போக மாட்டேன், என்ன பண்றது? நீங்க என்னாச்சு கடைசி நேரத்துல வேலையை விட்டுட்டு வர, ஏன்னா ஆபீஸ்ல இருக்க முடியல. கடைக்காரன் பூரா என்ன பண்றாங்க, ஆபீஸ். ஞானம் இல்லாத, ஞானம் இல்லாத, தேவனை குறித்து அறிவு மாட்டிட்டு முடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? விட்டு யாருமே நான் செய்தது தவறு என்கிற எண்ணத்துக்கு வரவே மாட்டேன்றாங்க. எப்படியாச்சும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வரவே மாட்டேன். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். வந்துடாதீங்க. அறிவு வேணும் ஆண்டவர் குறித்து. இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபை நிறைந்தவர், நீதி உள்ளவர். வந்துடாதீங்க, எல்லாம் உள்ளவர். ஆனா ஒரு நாள் தன் வார்த்தையை மீறி செயல்படவே மாட்டார். தெளிவா இருக்கணும். மாட்டேன் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் மாத்திக்கிறாதீங்க. தேவையில்லாதெல்லாம் போயிட்டு செய்யவே மாட்டேன். பரிசுத்தர் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணு. இயேசு இருக்கிறதுனால அவருடைய பரிசுத்தம் குறைஞ்சு போச்சா? ஸ்டாண்டர்ட் குறைச்சாரா? இல்ல. அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கார். அவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதே எதிர்பார்க்கிறார். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு வேணும். சோ 2 அறிவை குறித்து நம்ம பார்த்தோம். யாக்கோபை குறித்து சொல்ற வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். 3:15. James chapter 3 verse 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அது சொல்றாரு, லௌகிக சம்பந்தமானது, உலகத்துக்கு ஆத்லி. அது அந்த ஞானம் என்னன்னு சொன்னா, உலகத்துல இருக்குது எப்படி, உலகத்துல வாழ்றது எப்படி, உலகத்துக்குரியது, இதையே அது யோசிச்சுட்டு இருக்கிற ஞானம். அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுகிறது. எப்படி செஞ்சா எப்படி வரும்? நீங்க அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. போன் கால்ல இப்ப டிஜிட்டல் இதுல வந்து போன் கால்ல அவ்வளோ ஏமாத்து வந்துட்டு. ரொம்ப அழகா ஒரு போன் கால் அன்னைக்கு வந்தது. இது நீங்க இது என்ன சொல்றது,
டெலிபோன்ஸ் இது மொபைல் இதுல இருந்து நீங்க பணம் கட்டல, அதனால உங்க போன் எல்லாமே நிறுத்த போறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்றது இது விளக்கம் வேணும்னு சொன்னா இந்த நம்பர் 9 அழுத்துங்க. நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம தான் காசு கொடுத்துரு, எல்லாமே ப்ரீபெய்ட், எதுவுமே போஸ்ட் பெய்ட் கிடையாது. பில் கட்ட வேண்டிய ஒன்றுமே நமக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு இந்த காரியம்? அடுத்தது வந்துச்சு இது இந்த மாதிரி ஒரு சம்மன் உங்களுக்கு அமிச்சோம். அந்த சம்மன்ஸுக்கு வந்து நீங்க பதிலே கொடுக்கல, ஆகையால இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணு சொன்னா எப்பவுமே அந்த மெயில வந்துச்சுன்னா மெயில பார்க்கணும் எங்கிருந்து வந்திருக்கு. அப்ப அந்த மெயில பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னா அந்த மெயில் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த கோர்ட்டோடைய இது @of வரும்போது கோர்ட்டோடைய இது வரணும். புரியுதா உங்களுக்கு? இன்கம் டாக்ஸ் வந்திருக்குன்னா @of இன்கம் டாக்ஸ் இது வரும். இங்க எப்படி வரும்னா XYZ EFG அந்த மாதிரி வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இதுக்கு ரிப்ளை பண்ண டெலீட் பண்ணிட்டு அதை பிளாக் பண்ணிட்டு போயிட்டு பயந்துடாதீங்க. என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேரை வந்து இந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்க இந்த மாதிரி பண்ணவங்கள பண்ணி காசை போற எடுத்துட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா. அப்போ இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? இது மோசமானது, பேய்த்தனத்துக்குரியதான், ஜென்ம பாவத்துக்குரியது, லௌகீக சம்பந்தக்குரிய ஞானம். இதான் உலகத்திற்கு உங்களுக்கு காட்டுல என்ன இருப்பான், ரொம்ப கண்ணிங்கா இருப்பான். ஏன்னா இந்த ஞானம் அப்படிப்பட்ட ஞானம். இது பரத்துல வந்த ஞானமே இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவங்க மோசம் பண்ணுகிறவங்க இன்னைக்கு பாராட்டுறாங்க. அக்கிரமம் பண்ணுகிறவன், அருவருப்பா இருக்கிறவன், அருவருப்பான வாழ்க்கை வாழ்றவன் அவங்க பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஞானவான்கள். என்ன ஞானவான்கள்? பணம் வச்சிருக்கிறான், காசு வச்சிருக்கிறான், பதவி வச்சிருக்கிறான், அதெல்லாம் ஞானவான்கள். இது அருவருப்பு நமக்கு. இன்னைக்கு சபையானது இதை நம்மளை பிடிக்க பார்க்குது. அவன் பண்றான், நான் பண்றேன், அவன் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய ஞானம் அப்படிப்பட்டது. ஆனா என் ஞானமோ பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. ஒரு காரியத்தை எத்தனை உலகம் எழுதினாலும் சரி, எத்தனை அருவருப்பா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை செவ்வையாய் செய்கிற ஞானம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. You have the key. எந்த சூழலை எப்படிப்பட்டவங்க எனி கன்னிங் ஃபெலோ, நம்ம சொல்லுவாங்கல்ல சாணக்கியன், எத்தனை சாணக்கியன் எழுதினாலும் சரி அவங்களுடைய ஆலோசனைகளை அகித்தோப்பலின் ஆலோசனை அவமாய் போட்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பரிசேயர் எழுதினாலும் சரி, எத்தனை சதுசேயர் எழுதினாலும் சரி, அவங்க ஞானத்தை அவமாய் ஆக்குற அனந்த ஞானத்தை உடையவர் உங்கள் ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையும் அசந்தரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அது ஓகே. எந்த பேர் எதை குறித்து யாரு எதை பத்தி கவலைப்படாது. உடனே ஆல்ரெடி கேட்கணும், இந்த காரியத்தை எப்படி செய்யணும், கிருபை தாங்க, ஞானம் எனக்கு வேணும். ஆமென். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்கிறதுக்கு ஞானமே பிரதானம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்ப செய்யறது இதோட முடியாது, உங்களை சிக்க வைக்கணும். புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஞானமா செய்யணும். எது செய்தாலும் கேட்கணும். அந்த ஆலோசனை நம்ம வாசிக்கலாம். பரத்திலிருந்து வர ஞானத்தை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படி இருக்குது? சுத்தமானது. சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளது, இரக்கமும் நற்கனிகள் நிறைந்தது. நல்லா புரிஞ்சுங்க. பச்சைப்பாதம், மாயமற்றது இல்லை. பாருங்க, இதான் ஞானம். அப்போ நான் ஞானத்தை பெற்றோம்னு சொன்னா இப்படிதான் இருப்பேன். நானு எப்படி இருப்பேன்? நானு சமாதானம், சுத்தம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள் கொடுக்கிறவன், பச்சைப்பாதம் இல்லாதவன், மாயமற்றவன். ஹல்லேலூயா. இதான் ஞானம். ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்தை கற்றுக்கொள்றாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம பாதிக்க கூடாது, ஆனா யாரையும் ஏமாத்தக்கூடாது. தப்ப சொல்லனாலும் கம்முன்னு போயிடலாம். அது தப்ப மறைச்சிட்டேன், உங்களை மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு போயிடக்கூடாது. மாயமற்றது, பச்சைப்பாதம், அதுக்கு எதிர்க்கு இருக்காது, யாருக்கு தெரியாது. சத்தியம் என்ன? ஆமென். What is the truth?
எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு. அது பேரு பச்சைபாகம். புரியுதா உங்களுக்கு? ஒரே தான் ரூல்ஸ். வசனம் என்ன சொல்லுது? அதான் இந்த அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எனக்கு இந்த ஞானத்தை என்ன பண்ண பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு நல்லது. வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 111 10ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111 10. 111 10. Psalm 111 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஆமென். அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும். ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். So where does it start? Where does the wisdom start? It always starts with the fear of God. Amen. கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு ஏன் பயப்படுறோம்? புறப்பட்டுறாங்க, அரிசிப்பட்டுறாங்க. இல்ல, கர்த்தருக்கு ஏன் பயப்படுறோம்? அது அர்த்தம் என்னச்சுன்னா செவ்வையான பாதையில. ஆமென். ஹalleluya. இந்த உலகத்தின் பாதை அல்ல, எனக்கு விருப்பமான பாதை அல்ல, அவர் வைத்திருக்கிற மேலான பாதையில நான் ஓடுவதற்கு என் கர்த்தருடைய பயம் எனக்கு வேணும். எனக்கு கர்த்தருடைய பயம் இருந்தாதான் நான் என்னை நானே ஒடுக்குவேன். ஆமென். Praise God. Accountability. The fear of the Lord is, you give account. Praise God. ஞானம். கர்த்தருக்கு இது பிரியம் இல்லை, ஆண்டவருக்கு இதை பிடிக்காது, அவர் இதுல வருத்தப்படுவாரு. உங்களுக்கு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு, அவரை தூக்கி எடுத்தாரு, அது எப்படி அவரை நான் மத்தளிக்க முடியும்? அவரை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இதான் fear of the Lord. போய் சொல்ற முடியாது, திட்டமான பரவாயில்ல, உண்மையதான் சொல்ல முடியும். நான் ஏன்னா நான் போய் சொன்னேன்னு சொன்னா என் ஆண்டவருக்கு வருத்தமா இருக்கும். என் ஆண்டவர் பரிசுத்த, அவருடைய உத்தம, நான் ஒரு பிள்ளை, நான் சொல்ல முடியாது. ஞானத்தை கேட்கணும். ஆமென். சூழ்நிலையில தப்பிக்கிறதுக்கு இடம் கிடையாது. சூழ்நிலையை மேற்கொள்வது எப்படி, ஜெயம் எடுப்பது எப்படி, ஞானத்தை கேட்கணும். ஆமா, அது சொல்றோம். அவரை பிடிச்சி மலையில இருந்து தளர்ந்து கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? மலைக்கு வந்தாச்சு, இனி தள்ளணும். வசனம் சொல்லுது அவர் நடுவுல கடந்து போனார். ஏன்னா மலையில தள்ளி சாவறது தேவ சித்தமே இல்லை. அப்போ திட்டம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒன்னையும் செய்ய முடியாது யாரும். அப்ப நான் அந்த சித்தத்துக்கு என்ன பண்ணணும்? என்ன ஒப்பு கொடுக்கணும். அதான் ஞானம். இட் cannot happen. இப்படி நடந்துருமோ அது அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்க முடியாது. ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்தவர், நான் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன், நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் வாக்கு கொடுத்தார். ஆமா, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து திறந்ததையும் நான் கண்டதே இல்லை, அதை எனக்கு வாக்கு கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்தேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தாரு. தெளிவா இருக்கணும். அப்ப அவங்க சொல்றதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, சேர்ந்து சொல்லக்கூடாது. ஞானம் என்ன பேசணும், ஏன்னா அவங்க உங்க வாயில சிக்க வைப்பான். வாயின் வார்த்தையினால சிக்குண்டாய் இது வச்சிருப்பாங்க, இந்த குடிக்கிறதுக்கு கேஜ், அதை வச்சிட்டு போயிருவாங்க. தானா மாட்டோம். நம்ம எலி பொறி வைக்கிறோம் வீட்டுல, எலிய போய் தேடிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அது உள்ள இழுக்கிறதுக்கு கருவாரி இல்ல தேங்காவை சுட்டு வைப்போம். நம்ம இல்லையா, அவர் என்ன பண்றாரு, உள்ள மாட்டிக்க. இதே மாதிரிதான் நம்மளும் அவன் வச்சிருக்கிறத தேடி உள்ள மாட்டோம். ஞானம் அறியாமையினாலே ஜனங்கள் சந்தானமாக, அறியாமையினாலே ஜனங்கள் சிறைப்பட்டு போறாங்க. அறியாம ஏன் ஞானம் இல்லை. கிறிஸ்துவை குறித்த அறிவு இருக்குது, அப்ப ஞானம் வேணும். எப்படி செய்யணும், என்ன பேசணும். அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க, அதனால நான் அந்த மாதிரி பேசணுமா? அவசியம் இல்லை. நான் ஏன் பேசணும்? ஆமா, எல்லாம் மோசம், என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல. உனக்கு ஏன் தெரியணும்? ஒருத்ததான் சொன்னாரு, இது எல்லாம் உனக்கு தேவை என்று ஒரு பரமபிதா அறிந்திருக்கிறார், அவர் உனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது இவைகளை பார்க்க நீ விசேஷமானவன் அல்லவா? யாரும் என்ன பண்ணோம், அதுதான் பேசணும். என் வாயின் வார்த்தை என்னது, ஜீவனா இருக்கணும். மரணத்தை நான் பேசக்கூடாது, அவங்க பேசலாம். ஏன்னா அவங்க உலக ஞானத்துல இருக்கிறவங்க, தேவனை அறியாம இருக்கிறவங்க.
ஆனா நானும் அவரை அறிந்து அவருடைய ஞானத்தை பெற்றவன், இப்பொழுது அவருடைய ஞானத்தினால பேசணும். என்ன பேசணும் தெரியணும். பயத்தை பேசணும், தேவையில்லாத பேசாது, சூழ்நிலையை பேசாது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுது, everybody is reacting to the situation. சூழ்நிலைக்கு ஏற்பதான் நீங்க நடத்தாங்க. கடைசியில உங்களுக்கு என்ன தெரியுமா, வழி தெரியாது. மேஸ் என்ன சொல்றாங்க, அந்த எப்படின்னா உள்ள இந்த இது வழி கண்டுபிடிக்கிற வழியே வருதுங்க, அது பேர் மேஸ். இங்கிலீஷ் தமிழ் தெரியல இருக்கு. எப்படி இருக்கும், அது உள்ள எல்லாம் இருக்கும். நீ கரெக்டா அந்த வழியை கண்டுபிடிச்சு வெளியே வரணும். இன்னைக்கு என்ன போச்சுன்னு சொன்னா, நம்மளா வந்து நினைச்சு இது நினைச்சு பயத்துல பண்ணி 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 இஷ்டத்துக்கு போயிட்டு கடைசியில வழியே தெரியல. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்றாரு. நம்ம அவரை தேடல, நம்ம ஒரு வழியை தேடுறோம். இதான் இருக்குது இன்னைக்கு. If he is a door, you just enter to the Father. அவர் தான் வாசல் என்று சொன்னார், நீங்க பிதாவிடத்துல வந்து சேருவீங்க. இன்னைக்கு வேற வாசல்ல தேடும், அதான் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு. Don't do that. ஞானம் என்ன சொன்னா, அவர் தான் புரிஞ்சுக்கிடுங்க, ஞானமா இருக்கணும். சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் என்படி செய்கிற யாவருக்கும் அவர்தான். அவருடைய கற்பனை வசனத்தின்படி செய்கிறோம் யாவருக்கும். It's how you learn. எப்படி கற்றுக்கொள்வது சொன்னா, அவரை சொல்ற வார்த்தை அதை எடுத்து அந்த வார்த்தையை வாழ்க்கையமா இவ்வளவுதான் செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு நற்புத்தி வந்துகிட்டே இருக்கும், குட் அண்டர்ஸ்டாண்டிங், குட் நாலேஜ் உள்ள வந்துகிட்டே இருக்கும். வர 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 அந்த அந்த சூழ்நிலை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன சொன்னா, அது இல்லை. வசனம் உள்ள போல, வசனம் இங்கே நின்றது. வசனம் உள்ள போனாதான் வாழ்க்கையா மாறும். வாழ்க்கையா மாறாததுனால நடைகள் என்ன பண்ணுது, தடுமாறுது. இவ்வளவுதான் நடைகள் தடுமாறு. வசனம் ஆயிட்டோம், எல்லாமே நீங்க என்ன ஆயிட்டோம். கிருபையில ஓடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிருபையில ஓடும் போது எப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளைங்க மாதிரி நினைச்சுங்க, கத்துனா பாலம் கொடுப்பாங்க, டாய்லெட் போனா துவச்சு விடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஒரு 5 வயசு 10 வயசு அதை செஞ்சா என்ன பண்ணுவீங்க, நல்லா போட்டு 15 வயசு ஆகி போச்சு, அது போட்டு கலந்து சரிங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் அந்த கிருபையிலே வாழ்ந்துடலாம். அப்படியே கர்த்தர் உங்களை எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, விசுவாசத்துல எழும்பும்படி விரும்புகிறார். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு God wants you to walk in faith and God. குமாரர்களாய் கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளைகளை மாற்று. It has a state. ஒரு நாள் என்ன வந்துச்சுன்னா, டஃப் ஆயிடும். நம்ம நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும், சூடு வந்து அன்னைக்கு ரொம்ப தடுமாட்டோம். இதே மாதிரி ஓடாது. ரொம்ப சொல்றேன், ரொம்ப அழகா போட்டிருக்கோம். தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கும்படி திராணியுடா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தீங்கு நாளில் எல்லாம் குட் டேஸ், எல்லாத்தையும் குட் டேஸா மாத்த உங்களால முடியும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அந்த தீங்கு நாள்ல ரொம்ப அழகா போட்டிருங்க, நிற்கவும் திராணியுள்ளவராகும்படி. ரொம்ப அழகா இருக்க. So I prepare myself. இதான் ஞானவான். ஞானவான் ஆபத்து வரும் பொழுது அல்ல, ஞானவான் ஆபத்து வருவதற்கு முன்னே அவன் என்ன பண்ணுவான், எச்சரிக்கையா. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப டஃப், பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப டஃப். அது நல்ல நாள் இல்லை. அதனாலதான் எந்த ஒரு நாளும் ஃப்ரீயா விட, ஃப்ரீயா இருக்கீங்க பாருங்க, அப்பதான் அதிகமா ஜெபிக்கணும். பிரச்சனையே இல்லை பாருங்க, அப்பதான் ஜெபிக்கணும். நல்லா ஒன்று ஜெபிக்கணும், சீரியஸ்லி அப்பதான் ஜெபிக்கணும். நல்லா அப்பதான் பயங்கரமா எப்படின்னா பிரச்சனை இருந்தா ஒப்பு கொடுப்பீங்க. என்னென்ன வரணும் இருக்கக்கூடாது, எதெல்லாம் எப்படி ஜெயிக்கணும் எல்லாம் சொல்லணும். இந்த பலன் கொடுக்குறது, இந்த கிருபை எனக்கு கொடுக்கு, இந்த கிருபை கொடுங்க, அந்த வரை இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கிறீங்க ஃப்ரீயா நல்லா பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ தீங்கு நாள் வரும்போது எப்படின்னா மார்ச் பண்ணுவீங்க. அது மேல அக்னியில போகும்போது என்ன இருக்காது, உங்களுக்கு மனம் கூட இருக்காது, அப்படியே மாறுவீங்க. இல்லைன்னா எல்லாம் ஐயோ ஒரே கத்திட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு there's no teaching in the word. சபையில என்ன இல்ல, வசனம் இல்ல. இன்னைக்கு அநேகரோட பேசுற, ஊழியக்காரோட பேசுகிறார்.
ஊழியர்கள் நடந்து கொண்டு பாத்தீங்க சொன்னா இல்ல, எல்லாம் வந்து சிக்கிறாங்க பாருங்க. அது சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மரணங்கள் ஏற்படுது. பயங்கரமா இருக்கு, பயங்கரமான என்ன சொல்றது பஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில, தரித்திரத்துக்குள்ள, கொடிய தரித்திரத்துக்குள்ள அதெல்லாம் கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒரு அருமையான மனுஷன் நல்ல ஊழியர்கள் பண்ணிட்டு வந்தார். 17-18 வயசு பையன் இறந்துட்டான். இன்னும் வெளியே வர முடியாது, அவங்களால வீட்டுல இருக்க முடியல, வாடகை வீட்டை மாற்ற ஊழியமே போறது இல்லை, முடியாது. 17 வயசு பையன் யோசிச்சு பாருங்க, ஆள் நல்லதா இருக்கணும். எனக்கு அதை பார்த்து என்னாலே முடியல. போட்டோ, ஃபேமிலி போட்டோ, ஒரே பையன், பொண்ணு எனக்கு தெரியாது, இந்த பையன் போட்டோ 3 பேர் நல்ல ஜவான் இருக்கு. எப்படி மறக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? புரியுது உங்களுக்கு? தீங்கு நாள் வந்துருச்சு, சொன்னேன் ஜெபிக்கிறேன், ஆனா மனுஷனுடைய சத்தம் ஒன்றும் அவர் தொட்டாதான் அவருக்கு இந்த வேதனையில இந்த இழப்புல இருந்து வரணும்னா அவர் தொட்டார். நான் ஒண்ணு மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாச்சு, நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், ஓடிதான் என்னை ஓட்டத்தை நான் எனக்கு தெரியும், நீ கடந்து போகுது, நான் வந்து தவறா சொல்ல நினைக்காதீங்க, உங்களுடைய வேதனை புரியும். ஆனா என்னுடைய வார்த்தை மாத்திரம் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு, ஒரு வழியே கிடையாது, இதையும் மேற்கொண்டுதான் ஆகும். இதை மேற்கொள்வதற்கு அவர் கிருபை. இதான் ஞானம். துக்கத்தை வாழ முடியாது, துக்கத்தை வாழ முடியாது. இதான் ஊழியக்காரனுடைய கர்த்தர் கிறிஸ்துவ ஓடிதான் ஆகணும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனை எழுப்பி ஓடிதான் ஆகணும். ஏன்னா மற்றவர்கள் ஆசாரிய வாயில தேவனுடைய வார்த்தையை தெரிவாங்க, அங்கே நான் துக்கத்தை நான் காண்பிக்க முடியாது, என் சுயத்தை ஞானத்தை சொல்ல முடியாது, நான் என்ன அனுபவத்தை பேச முடியாது. அவரையே உயர்த்தி ஆக வேண்டும். எல்லாரும் ஊழியத்திற்கு ஒருத்தரையும் யாருமே ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. நல்லா பேசுறாங்க, உஷ்ணம் வந்துச்சு வச்சுங்களேன், சுருங்கி போய் உட்கார்றாங்க. ஏன்னா ஞானமான இருக்கணும். நல்ல நாளில் தேவனுடைய ஆசிரியத்தை சமாதான தாவர்களை அமர வைக்கிறாரு, அந்த நாளிலே உங்களை ஆயுதம் பண்ணணும். யோசேப்பு என்ன செய்தான்? 7 வருஷம் அவ்வளவு செழுமை என்ன பண்ணா? 7 வருஷம் வரப்போகிற அந்த பஞ்சத்திற்கு என்ன பண்ணது? 7 வருஷத்தை ஆயுதம் பண்ணா. அது எப்படின்னு சொன்னா, அந்த 7 வருஷம் பஞ்சத்தையும் முழுங்குச்சு. ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாம் எகிப்துக்கு வந்தாங்க. யாருக்கும் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்பவே இல்லை. என்ன ஞானம் பாருங்க, இது அனந்த ஞானம், இது பறந்திருந்து வர ஞானம், உலகத்தின் ஞானம். ஆமென். அப்படியே அழகு சொல்லலாம். இப்படிப்பட்ட விசேஷாவியை பெற்ற வேறொரு மனுஷன் யார்? அல்லேலூயா. இதான் நீங்களும் ஐயா. பஞ்ச காலத்துல உலகம் இருளிலே, பாடுகளிலே, கஷ்டங்கள, வியாதியில, வேதனை, குழப்பங்களை எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களை தேடிதான் வருவாங்க. அப்ப நீங்க ஆயத்தமா இல்லைன்னா நீங்க எப்படி நடத்துவீங்க? அல்லது இன்னைக்கு எப்படி நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா? எப்படி உலகம் நடத்துவாங்க அதே மாதிரி இயேசு பேரை போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதேதான் ஆறுதல் தேடுதல் சொல்லிட்டு அதேதான். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார், எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு இடம் இருக்கும். அது உலகத்தானுங்க. இங்க இருக்கிறவன் எழுமுனைய. ஆமா, அந்த ஒரு எழுமுனாரு படகுல இருந்து என்ன கேட்டாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் இங்க இருக்க இப்ப இருக்க ஊழியர்கள் இருந்தா, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல, ஆமால ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்கல்ல, இன்னைக்கு அப்படிதான் கேட்பாங்க. இதுதான் நடக்குது. இன்னைக்கு விரும்புறாங்க ஜனங்களை அந்த குட்டியாவே வளர்த்துட்டு இன்னைக்கு என்ன இருக்காங்கன்னா இதேதான் தேடுறாங்க. யாரும் ஆறுதல்படுத்த மாட்டாங்களா? ஆறுதல் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஞானம் வேணும். ஆறுதல் என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறது. நீ ஜெயம் கொள்ளாம இந்த சூழ்நிலை மாற போறது இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ அக்கினி ஊடே நடக்க கற்றுக்கொள்ளணும். அந்த அக்கினி ஊடே நடக்கும் போது அந்த அக்கினி தன்னுடைய வல்லமையை இழக்கணும். பிரைஸ் தி லார்ட். That is what is called wisdom.
It is not running away. ஓடி போறது இல்ல, தப்பிச்சு போறது இல்ல. You walk through. You must be a person like that. அப்படிப்பட்ட ஒரு நபராய் மாறணும். ஆமென். இல்ல நம்மள ஜெயம் எடுக்க முடியாது. சோர்ந்து போவீங்க. எல்லாம் கூட்டத்துக்கு போகலாம், ஆறுதல் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஜெயம் எடுக்க தெரியாது. எந்த கூட்டத்துல ஜெயம் எடுக்க சொல்லி கொடுக்குறாங்க? என்ன நினைக்கிறாங்கன்னா we are hard hearted. விசுவாசத்தை பேசணும் தெரியல உங்களுக்கு. நான் எழும்பாம இந்த உலகமானது எப்படி வெளிச்சத்தை பார்க்கும்? இன்னைக்கு அவ்வளவு குழப்பங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு மோசமான காரியம் நடந்து கொண்டிருக்குது. அந்த ஜனத்திற்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கிறான், நம்ம அழுதுகிட்டு, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம அதே இதுல இருந்துகிட்டு ஐயோ 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 சொல்லிட்டு இருந்தா உங்ககிட்ட எங்க ஆறுதல் வருது? வரமாட்டாங்க. See, have wisdom. Who am I? Have a wisdom. இந்த ஞானம் வேணும். அறிவு இருந்தால் போதாது, நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். உண்மைதான், பாதிக்கப்பட்டது உண்மைதான், நான் கடந்து போன பாதை வேதனை தான் உண்மைதான். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிறவர் என்னோட கூட இருக்கிறார், என்னை மேற்கொள்ள செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் என்னை கைவிட்டதில்லை, இனிமேலும் அவர் கைவிட மாட்டார். ஞானம் வேணும். எழுப்பணும். சிறு கூட்டம் வந்த போதும் எழுப்பணும். வார்த்தை முக்கியம், உங்கள் நடத்த முக்கியம். இல்ல குறைவா இல்ல சொல்லாதீங்க. பெற்றவர்கள் நாம் மாறுங்க. அற்புதங்கள் உண்டு இன்றைக்கும், அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டு, ஆச்சரியமான காரியங்கள் இன்றைக்கும் உண்டு. இன்னொரு பெரிய மைனஸ் என்ன பார்க்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு காரியத்தை ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே சாட்சி சொல்றது வேற, ஊர் புறா சொல்றது வேற. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா ஊர் புறா சொல்றோம், புரியுதா உங்களுக்கு? இதுதான் சாட்சி சொல்றது. சாட்சி வேற. சாட்சின்றது என்ன? அவர் உயர்த்தப்படுறது. இந்த ஊர் வர சொல்றது என்னச்சுன்னா, தெரியுமா விசுவாசம் எப்படி இருந்தது? என் லைஃப் தெரியுமா, உங்க லைஃப் பாரு, என் லைஃப் பாரு. இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட உடனே இதான் மேன்மையில போன உடனே நீ பத்தியா என்ன பத்தியா, நான் ஒண்ணுமா தானே, இப்ப பத்தியா நான் கேட்கிறேன், நான் எப்படியே சும்மா ஆண்டோட கூட ஜோமன் உபாசிச்சு பண்ண தெரியுமா, நான் அப்படி பண்ணது, நான் இப்படி பண்ணது. இன்னைக்கு அதுதான் நான் ஜெபித்ததுனால இது நடந்துச்சு. நீங்க அதான் நடக்குது. அருவருப்பான காரியம் இது. எனக்கு தேவனுக்கு சாட்சி இல்லை. நீங்க நடக்குது என்ன தெரியுமா ஆகும்? ஒரு நாள்ல எல்லாருக்கும் முன்பாக விசுவாசம் அவமானப்படும். ஏன்னா மகிமை ஒரு நாள் தொடக்கூடாது, அவரது. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்ப தேவ கிருபையே. நிற்கிறவன் தன்னை விழாதபடி தன்னை காத்துக் கொள்வானாக. பெருமை பாராட்ட சொல்லல, காத்துக்கொள். கிருபையில நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெருமை பாராட்டு. ரெண்டு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுட்டு இருக்காரு. தட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யூ. ஞானமா இருங்க. ஜெபம் பண்ணீங்களா, கர்த்தர் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப தெரியுமா நீங்க வாய் திறக்கணும், உள்ளத்துல கேட்கணும். ஐயமாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். கதை உடைஞ்சிருக்கு, எல்லாம் உடைஞ்சிருக்கு, சிறைச்சாலை திறந்த கிடக்கு, ஓடி போயிருப்பான். புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் பண்ணல. ஏன்னா சாவு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளே இல்லை. அவன் வாழ்றதுக்கு வரல, கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு வந்திருக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருக்காக பாடுபடுவது வந்திருக்கிறான். ஞானமா இருக்கு. எப்படி ஆகிலும் ஆத்மா ரட்சிக்கப்படணும். அப்ப ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய நடக்கை ரொம்ப முக்கியம், என் வாயின் வார்த்தை முக்கியம், ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் எப்படி வேணா இருக்கலாம், லௌகிக ஞானத்துல இருக்கிற, உலக ஞானத்துல இருக்க எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நானும் பரந்து பெற்ற ஞானத்துல இருக்கிறேன். நான் ரொம்ப ஞானமா இருக்கணும். அது வெளிப்படணும். இறக்கம் உள்ளது லைனாக போட்டிருக்கு. ஜெபிங்க, அதை சொல்லி ஜெபிங்க. ஏன்னா அது உங்களுடையது. இது வெளிப்படணும். ஆண்டவரே, இந்த these characters should come out of me. I should be a wise person. ஆமா. சொற்ப மதியினம் ஞானமனை கனவீனம் பண்ணும். ஜாக்கிரதை. அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு மதியினம் வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்து போறேன். Give me the grace, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யாக்கோபு 3 அதிகாரம் 13 வசனம் கொஞ்சம் வாசிக்கிறேன். 3:13.
உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்ல நடக்கையினாலே ஞானவான் என்ன பண்ணணும்? நல்ல நடக்கையினாலே காண்பிக்கணும். அதான் சொன்னது. வாசிக்க போய் நிச்சயமா காண்பிச்சே ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தை பாருங்க, 27 28. நீதிமொழிகள்ல அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதவிகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ரொம்ப முக்கியமானது. ஆமென். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அன்னெசரி டாக்ஸ் இல்லாம பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதை. யார் பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, இல்ல நம்ம பேசுறது தேவையில்லாத என்ன பண்ணிடாதீங்க. பேசு. ரொம்ப பேசுனீங்கன்னா மூடன்னு வரும். ஓபன் பண்ணாம இருக்க வரைக்கும் ஞானவான். இவ்வளவு சிம்பிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வார்த்தை பேசும்போது எண்ணி பேசுங்க. Talk about God, God, தேவனை பத்தியே பேசு. யாராச்சும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்றாங்க அவங்க இடத்துல அப்படியே தெரிஞ்சுக்க. டேக் இட் டு வச்சுக்கோ. இன்னொரு பேசுறாங்களா கொண்டு போங்க. ஒன்னே பக்தி தரணும், இல்லைன்னா உங்களை விட்டு போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க மாறிடுவீங்க. ரொம்ப தேவையில்லாத காரியங்களை பேசும்போது போய் கடைசியில் என்ன பண்ணிடுச்சுன்னா அவங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க, அவங்கள மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் எல்லாமே போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஆனா உங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க ரொம்ப ஞானமா இருக்கிறீங்க. வெரி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 18 இருந்து 21. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 பாருங்க. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். நல்லா பாத்துங்க. ஞானி ஆகும்படிக்கு உலகத்துக்கு பைத்தியக்காரனாமா. இதான் ரொம்ப முக்கியம். இங்க இருக்க எதையுமே தொற்றாதீங்க. இந்த வேர்ல்டு சிஸ்டம், அந்த ஞானத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இங்க என்னன்னு சொன்னா எப்படி ஆகிலும் காரியத்தை செய்யும். நினைக்கிறாங்க அதான் ஞானம். வாட் இஸ் விஸ்டம் சொன்னா ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டா எப்படியோ பூக்கா குறுக்குன்னு எப்படி ஆகிலும் அதை என்ன பண்ணிடணும், பெற்றுக்கொள்ளணும். தட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. அது கிறிஸ்தவம் அல்ல, அது தேவ ஞானமும் அல்ல. ஆமென். எப்படி ஆகிலும் கிடையாது. நீதியினாலே மந்திராதி நீதினாலே மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ளணும். நீதி அல்லாத எந்த காரியத்திலும் அவர் இருக்கவே, நீதி அல்லாத எதுவும் அவர் நமக்கு கொடுக்கவே மாட்டார். அவர் தேவனால் உண்டானது ரொம்ப முக்கியம். அதனால சொல்றாரு, ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, உங்களை என்ன பண்ணாதீங்க, தன்னைத்தானே உங்களையே ஏமாத்திக்க. இன்னைக்கு என்ன சொன்னா பெரிய இது, பெரிய வசதி, பெரிய பதவி, பெரிய இடம், காசு, பணம், அப்புறம் பிரபலமான ஊழியம், இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா these are all commendable before God. தேவனுக்கு முன்பாக அது ஒரு நல்ல ஒரு நினைக்கிறீங்க. That's not commendable. வசனத்துல என் சித்தத்தை செய்கிறவன் எவனோ, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ, that is commendable before God. அதை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், மெச்சிக்கிறார். நீ மாறி தன்னைத்தானே இன்னைக்கு ஏதோ உலகத்துல என்ன இன்னைக்கு ஞானம் நினைச்சுக்கிறாங்க. சில காரியங்கள் தெரிஞ்ச இன்னைக்கு சிக்கிட்டாங்க எல்லாரும். தெரிஞ்ச சில காரியங்களை தவிர பண்றாங்க. ஏன்னா வேற பிரஷர், என்ன சொல்றது, மேனிபுலேஷன் இருக்கு. கெட்டவங்க தெரியாது, பட் பிகாஸ் அண்டர் பிரஷர். ஞானம் இல்லை. இது சும்மா விட போறது கிடையாது. என்ன பண்ண தலைமுறைக்கும் தாக்க போகுது. இம்மையில மறுமையில ரொம்ப ஜாக்கிரதை காரியங்கள். அப்படி ஞானிகள் அவருடைய தந்திரத்தை என்ன பண்ணுவாங்க, பிடிக்கிறார் என்று தங்களுடைய தந்திரத்தில் நல்ல கன்னிங்னஸ்
he catches the cunning in their own craftiness. அவங்க எப்படி வந்திருக்காங்களோ அதிலே முடிக்கிற ஒரு இவரு. ஆமா, அப்படின்னு யாரும் தப்பிக்கவே முடியாது. சதுசே தங்களை ஞானவான்களை காண்பிக்க பொருட்டு வர்றாங்க இவரை பிடிக்கிறதுக்கு. அப்ப நாளைக்கு எடுத்து கேட்கிறாங்க, இது சீசர் ராயனுக்கு இது கொடுக்கிறது வரி செலுத்துறது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரு எஸ் சொன்னா அப்ப நீ வந்து இது இல்லை, நோ சொன்னா ராணுவம் பார்த்துக்கோங்க, அவங்களுடைய ஐடியா. அப்ப இவர் என்ன பண்ணாரு, ஒரு நாணயத்தை கொடுங்க கொடுத்தாங்க. இதை யார் தலை இருக்குன்னாரு, ஆமா ராயனுடைய ராயனுக்கும் கொடுக்கு முடிச்சாரு. அது அவங்க என்னன்னு புரியல, அதோட கேள்வி கேட்கறதே ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குங்க, அவங்களை பைத்தியமா அனந்த ஞானத்தை புரிய வேண்டும் ஆண்டவர். ஆமென். இயேசுடைய காரியங்களை வாசிக்கும் போது அந்த ஞானத்தை உணர்ந்து இதே ஞானம் நமக்கு எனக்கு பரத்துல இருந்து உண்டாயிருக்கு. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வாய் அடைக்கும்படி, அவங்க வெட்கப்பட்டு போகும்படி, அவங்க எல்லாம் என்ன சொல்றது வெட்கப்பட்டு நானோட இருந்துக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்காங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இது வந்து from above, not from below. இவங்க கீழே பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி கேட்பாங்க, நீ யாருன்னு சொல்ல. சரி, நான் உன்னிடத்துல கேள்வி கேட்கிறேன், அதில் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் தெரியாது, உனக்கு தெரியலன்னா நீ சொல்லணும்னா நான் சொல்றேன் போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் சொல்லு. நம்ம வந்து இங்க ஹீரோ கிடையாது, நான் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஞானம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியர்கள் ஞானம் வேணும், வாழ்க்கையில் ஞானம் வேணும், வேலை செய்ய சிறந்த ஞானம் வேணும், உறவினோட இருக்கிறதுக்கு ஞானம் வேணும், எல்லாத்தையும் ஞானம் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எதையும் இழக்கக்கூடாது, தேவையில்லாம என்னுடைய எதுவுமே இழக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் என்ன பண்ண என்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது, இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் ஞானமான இருக்கும். அதான் சொல்றாரு, என்ன சொல்லுவா, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கா? ஏன்னா we don't come to prosper. நமக்கு விரோதமா இருந்தது எந்த ஆயுதம் வாய்க்காது. ரெண்டாவது அவருடைய ஞானம் கடைசியில அழிஞ்சு போக எல்லாமே எல்லாம் அழிவுக்கு நேரா இருக்கு தவிர எதுவுமே ஜீவனுக்கு நேரா இல்லை. அதான் வேஸ்ட். அதெல்லாம் நல்லது. கிரேட் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்காங்க, அந்த ஞானம் எல்லாம் உலகமானது அத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாங்க, அத்தனை இது. ஆனா எதுவுமே நலஞ்சாபத்துக் கொள்ளுங்க ஆவிக்குரியதற்கு அல்லது தேவ ராஜ்யத்திற்கு அல்லது நம்முடைய ஜீவனத்துக்கு அது பிரயோஜனமே இருக்க. இன்னைக்கு நிறைய என்ன பண்றாங்கன்னா உலகத்தினுடைய அந்த காரியங்களை எடுத்து இங்க நமக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஆமா, ஏன் நமக்கு வந்து அப்படிப்பட்ட இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படாது. நம்ம வசனத்தையே கேட்டு வசனத்தையே போயிட்டு இருந்தோம்ல, புதுசா என்ன பண்றாங்க இந்த மாதிரி இது கொண்டு வந்து அது எப்படின்னா கேட்கறதுக்கு நல்லா ரொம்ப முக்கியம். கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா காசு வருதுல்ல, அதுல 20% இதுக்கு போடுங்க, 20% இதுக்கு போடுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்க நல்லா புரிஞ்சுங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா முடிவுல பொதுவே எங்க அப்பா எடுத்துட்டு இருந்தாங்க, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாங்க, ரிட்டையர் ஆச்சு, பென்ஷன் கொடுத்தாங்க. அவர் இது ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அன்னைக்கு வந்து 13 ரூபா 14 ரூபா தங்கம். அப்ப இவருக்கு சம்பளம் வந்து 16 ரூபா 17 ரூபா சம்பளம். இந்த மாதிரி இப்படி வந்துட்டே இருந்தாங்க எல்லாம். கடைசியில வந்து இது பென்ஷன் பாத்தீங்கன்னா அப்ப இவருக்கு வந்தது வந்து $2000. அன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. அவர் மறிக்கும் போது $7,000 பென்ஷன். அந்த அன்னைக்கு அதுக்கு வேல்யூவே இல்லை. ஆனா அன்னைக்கு அவர் வேலை செய்யும் போது நல்ல வேல்யூ. இன்னைக்கு அன்னைக்கு யோசிச்சிருப்பாரு இதான் வரணும்னு தெரியாது.
தெரியுமே? நிறைய பேரு பென்ஷன் கிடைக்கும், அடுத்தது வந்து இது சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்க. ஆனா அவங்க ரிட்டையர் ஆகும்போது பண மதிப்பு என்னாச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அவங்களுடைய பென்ஷன் காசு என்ன பிரயோஜனமே இல்லை, அந்த அளவுக்கு போச்சு. அப்போ இதுதான் மனுஷனுடைய ஞானம், புரிஞ்சுக்கணும். இதுதான் மனுஷனுடைய ஞானம். அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்குறதா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. உங்களுக்கு 40 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம், இது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு மாசமானா இத்தனை லட்சம் வரும், எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நீ 40 வயசுல ரிட்டையர் ஆயிட்டு என்ன பண்ண போற? வேலை செய்யலன்னா நினைக்கிறாங்க இவங்க வேலை செய்யலன்னா ஹாப்பின்னு. நீ வேலை செய்யலன்னா பைத்தியம் பிடிச்சிருவாங்க. எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்க ஒரு இடத்துல சொல்லுங்க? இதை சொல்ல மாட்டாங்க, இதை சொல்ல மாட்டாங்க. நல்ல 40 years will retire. I have a big bungalow, கரெக்ட், பெரிய ஹவுஸ், எல்லாம் கரெக்ட். அப்புறம் லைஃப் இஸ் நாட் ஒன் டே. இது நான் சினிமாவா? திடீர்னு பணக்காரன் ஆயிட்டு அவர் நல்லா ஆயிட்டு எல்லாம் நன்றாக முடியுது. வாழ்க்கை வாழணும், வாழ்க்கை வாழணும், ஒவ்வொரு நாளும் வாழணும், ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் உண்டு. ஆப்பிள் அது பெரிய CEO, நிறைய கண்டுபிடிச்ச எத்தனையோ கோடி கணக்கில் அவருக்கு சம்பளமே. ஒரு ஷேர் கேன்சர் வந்துச்சு, 53 years, 53 வயசு கேன்சர். அவர்கிட்ட இல்லாத பணமா? ஒண்ணுமே இல்ல. He regretted. He never lived a life. ஏன்னா வாழ்க்கை பூரா வேலை செஞ்சுட்டே இருந்தேன். வாழ்க்கை பூரா என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வேலை செஞ்சேன். வாழ்க்கை வாழணும் போது இல்லை. அதே மாதிரி ஒரு யூரோப்ல ஒரு பட்டணத்துல அள்ளி அள்ளி காசை ஒரு மனுஷன் திரும்பூரா போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்குன்னா எல்லாருமே காசு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, பெரிய கேட்டிருக்காங்க. போலீஸ்ல வந்துட்டாங்க. I have millions of dollars. I'm going to die tomorrow. என்ற கோடிக்கணக்கான காசு இருக்கு, பட் நாளை தினத்துல நான் மறிப்பேன். இதாங்க அப்பதான் அவன் சொல்றான், வேல்யூ ஆஃப் மணி. இதான் வேல்யூ ஆஃப் மணி. This is the value of your house. This is the value of your degree. This is the value of everything in this world. இதான் உடைய மதிப்பு. But what does that we have? நம்பிக்கை, hope. கிறிஸ்துவானவரை ஜீவனாய் இருக்கிறபடினால அவரோடு கூட என்றென்றைக்கும் நாம் இருப்போம். அவர் திரும்பவுமாய் வர போகிறார். வருகிறவர் வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். இந்த நம்பிக்கையில நம்ம என்ன பண்ண சொன்னா, நம்மை நாமே அவருடைய பாதையில ஓடணும், அவருடைய கற்பனைகளை ஓடணும். இதுதான் நம்ம ஓட வைக்கணும். இந்த உலகம் இல்லை, இது அதே பாதை ரொம்ப முக்கியமா. அதனால பைத்தியமா அவங்க உலகத்துக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கெல்லாம் வந்து செல்ல பண்ணி அப்போ ஒரு சிலர் வந்து இந்த காரியங்களை பேசுவாங்க. I made a choice. நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். இந்த தீர்மானம் எடுக்கும் போது நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள் வாழ்க்கைக்கு தான் வந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ I'm not here to look for the left or the right. வலதுபுறம் இடதுபுறம் பார்ப்பதற்கு நான் வரல. And I'm not here to talk about others. யார் என்ன குறித்து பேசுறது குறித்து நான் கேட்கிறதுக்கும் நான் ஆயத்தமா இல்லை. ஏன்னா I made a choice. நான் தீர்மானம் எடுத்தேன். I mean, it was not he. He helped me to make a choice. அவர் அழைத்தார், அழைத்தவருக்கு நான் ஆம் என்று சொல்லி பின்வந்தேன். Hallelujah. Praise the Lord. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு தீர்மானித்த நாம் அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நம்ம சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு வளர்க்கிறோம். தர்ம பிரச்சனை. இயேசு இருக்காரா? அவ்வளவுதான். அவருக்காக தானே வந்தோம். அவரே மெய்யானவர், அவரே நம்முடைய ஜீவன், அவரோடு கூட என்றென்று நம்ம இருக்க போறோம். நம்ம நரகத்துக்கு தப்பித்தோம், அதுல வந்தோம். தெளிவா ஞானவான்களா இருக்க, உலகத்துக்கு பைத்தியமா இருக்க, உலகத்தின் காரியங்கள் உள்ள சேர்த்துறாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில செல்ஃபையாய் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானம் வேணும். If this is your wisdom, the wisdom from above, பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களா, அது உங்கள் செய்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா.
யாராச்சும் சொல்றாங்க உங்களை பார்த்து, ஏளனமா பேசுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது. யூ மேட் a choice. நீங்க தீர்மானம் எடுத்தீங்க அன்னைக்கு. ஆமே. அவ்வளவுதான் மனுஷன். என் தீர்மானத்தில் நான் நிற்கிறேன் இல்லையா, அதான் முக்கியம். என் தீர்மானத்தில் நிற்கிறேன், அதற்கு தான் நான் கவனம் செலுத்துவேன். ஏன்னா நான் இழக்க முடியாது, எல்லாத்தையும் நான் இழக்கலாம், ஆனா அவரை நான் இழக்க முடியாது. அல்லேலூயா. அவனுக்கு உண்டான சகலவற்றையும் விட்டு அந்த முத்தை அவன் வாங்க. நான் வாங்கியாச்சு, நீங்க என்ன பண்ண முடியாது. இதான் ஞானமான. இதெல்லாம் வந்தாலும் சரி, வராட்டி சரி, இப்படிதான் இதெல்லாம் கூட கொடுக்க. நான் சொன்னவர் அதை செய்வேன், அது ஏன் வேலை கிடையாது. நான் எதை பிடித்துக் கொண்டேன் அதை நான் ஆசையை தொடர்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 110 சங்கீதத்துல 130 வாசிக்கும். 119, 130. Psalm 119, 130, 130. 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பேதையா இருக்கிற நான் உணர்வுள்ள எப்படி சொன்னா, அப்படியே வசனம் இதை சாப்பிடணும். ஒரு நாள் தரிசனம் பார்த்தேன், ஆண்டுகளுக்கு முன்பாக, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக. நமது தரிசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முள்முடி இது ரத்தம் உடம்போட ரத்தம் இருக்குது. அது அவர் உட்கார்ந்து இருக்கிறது போல, அது ஒரு தூண், தூண் மாதிரி இருக்குது, அதில் சாஞ்சிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறது போல. இந்த கல் தூணா இல்லை மருந்து எது தெரியாது, உட்கார்ந்து இருக்கிறது போல. நான் என்ன பண்றேன்னு சொன்னா, அந்த சரீரத்தை பிச்சு சாப்பிடுறேன். ரத்தம் அப்படியே வழியில் இருக்கலாம், அது எனக்கு ஒரு மாதிரி அது அப்படியே உள்ள நிக்குது, போக மாட்டேங்குது அந்த தரிசனம், அந்த காரியங்கள். அப்போ தேவ சமூகத்தை கேட்டது, நானே பார்த்தேனா இல்லை என்ன இது, ஏன்னா அவரை அப்படியே ஒரு மனுஷ வேதனை இருக்காரு, ரத்தம்லாம் இருக்குது, அதை அப்படியே பிச்சு நான் சாப்பிட்றேன். அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சரீரம் உனக்கு உணவு இருக்கு, என்னுடைய வார்த்தை, என் வாழ்க்கை மாறிச்சு. அல்லேலூயா. அவர் நான் சாப்பிடுறேன், அதான் வசனம். ஆளுங்களுக்கு கூட கொண்டு பார்க்க ஆரம்பிச்சு, வேறு ரகசியங்கள் கூட உள்ள கொண்டு போக ஆரம்பிச்சு. ரொம்ப பேசல பயங்கர, ஏன்னா நார்மலா பெட்டு தான் போக பண்ணப்பட்டமே இது அப்படி. அப்பதான் அப்ப அந்த தரிசனத்தினுடைய எதிர்த்து அப்போ இது ஆண்டவர் நம்ம செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுது, பேர் என்ன ஆகுது, உணர்வுள்ளவன். நீங்க எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க வசனம், அது அவளுக்கு கொடுக்குது. அவங்க நினைக்கிறாங்க என்ன சொன்னா, நான் பைபிள் காலேஜ் டீச்சர் இருக்க பண்ணேன், நிறைய படிப்போம் அதிகமா வேதத்தை வாசிப்பேன். அடுத்தது ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல ஒரு டாபிக் கொடுக்குறேன், அந்த அதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் நிறைய தேவை. வெரி குட், வெரி குட் ரீடர். நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய நான் சொல்றேன். அதிகமாக வேத வசனத்தை அதிகமாக தேடுவேன். அது வசனத்தோடு வசனத்தை தேடிக்கொண்டே தேடுவேன். ஏன்னா வசனங்கள்ல இருந்து அது வெளிப்படணும். அப்பொழுதுதான் நமக்கு நல்ல தெளிவா தெரியும். இல்லைன்னா நான் ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு எனக்கு இருக்கிற ஒரு அறிவுல நான் பேசி கொண்டு இருப்பேன், அது பிரோஜனமாய் இருக்காது. வசனத்தை எடுத்தாத என்னையும் அது என்ன பண்ணணும்னா அழகாக கொண்டு வரும், லிமிட் வெளியே விடாது. வசனமாய் நம்ம நடக்கும் பொழுது பிரோஜனமா இருக்கு. சொல்லப்பட்டது ஒரு பேரு இன்னொரு நாள். So I believe strongly I am standing before you. Amen. தமிழ் படிக்கிறேன்.
வலது வந்து நாய்ப்பது ரொம்ப கஷ்டம். அவர் பேச்சு அதுக்கு மேல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காரியங்கள், அடுத்த ஃப்ரெண்ட்ல வந்து காரியங்கள் பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப கம்மி. பின்னாடி இருந்து எவ்வளவு வேணா செய்ய இதெல்லாம் எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரை சொல்லிட்டு பின்னாடி உட்காரு ஞானியா மாற்றுவார். உங்க பேச்சு மாறும், உங்க நடக்க மாறும், உங்க செயல்கள் மாறும், எல்லாம் மாறும். வசனம் வெறும் வாழ்க்கை வசனம் வந்த பொழுது நான் அப்படி அதை நான் உட்கொண்டேன். தேனிலும் தெளித்தேனும் அது மதுரமானது. சுவைங்க, தியானிங்க, அசைப்படுங்க, உருவாக்கே இருக்கட்டும். எனக்கு வந்தது காரியத்தை செவ்வையா செய்து ஞானத்தை குறித்து பேசுறேன். அதுல இருந்து எல்லாத்தையும் சாப்பிடு. வார்த்தை சும்மா ஒரு வார்த்தை வந்துச்சு போதும் இருக்காது. சாப்பிடு, தியானிங்க, விடாதீங்க. அரசு போட்டுட்டே இருக்கு. தூங்கும் போது, எந்திரிக்கும் போதும், நடக்கும் போதும், போகும் போதும், வரும்போதும் அந்த வார்த்தையை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் ஓடும், இன்னும் ஓடும், இன்னும் ஓடும், இன்னும் புரிஞ்சுக்கொண்டே இருப்பார். அப்ப என்ன வச்சுன்னா நீங்க ஞானவான்களா இருப்பீங்க. உங்க செயல்பாடே உங்களுக்கு வெளிப்படுது. ஆமென். அதான் your attitude say எல்லாரும் சொல்லுவாங்க your vice versa. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 98 வாசிங்க. அதே 119ல 98 வாசிங்க. நீ உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். ஆமென். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என் சத்துருக்களை என்ன பண்றீங்க? அதிக ஞானம். பிரைஸ் தி ஞானம் வச்சிருக்கீங்க. விசாரிச்சு நம்ம எந்த எழுப்பினாலும் நீங்க என்ன பண்றீங்க? அவனை காட்டலாம் ஞானத்தை சொல்லு. ஜனங்களை எழுப்போம், மாம்சத்தை எழுப்போம். நம்ம விரோதமா நீங்க மாம்சத்தை பார்த்துட்டீங்கன்னா மாம்சம் எழும்பும் பொழுது அந்த மாம்சத்தை பார்க்க கூடாது, அந்த ஆவியை பார்த்துட்டு. இதான் ஞானம். ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு என்ன இல்ல யுத்தம் அல்ல. அப்படி அதுக்கு பின்னாடி அப்போ எந்த ஸ்பிரிட் எழுப்பிருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்பீக் டு தி ஸ்பிரிட், டோன்ட் ஸ்பீக் டு தி மேன். ரொம்ப முக்கியம். அந்த மனுஷனத்துல இல்ல. புரியுதா உங்களுக்கு? இயேசு வராரு, பிசாசு பிடித்தவன் வரான். அவன் பேசல, அவன் பேசல. இயேசு அவன்கிட்ட பேசல, லேக்கன் பேசல. காலத்துக்கு முன்பே எங்களை துன்பப்படுத்த வந்துட்டீங்களா? பேசுது. ஆனா இவர் பேசுறாரு கிட்ட. எங்க அந்த பண்ணியில போ, சரி போ, வேற எதுவுமே இல்லை. டைலாக் அவ்வளவுதான். ஏன் வந்துட்டீங்களா? சரி நான் போய் தான் ஆகணும். சரி கொஞ்சம் அப்படி அனுப்பிச்சு விடுங்க. டைலாக் தான். This is how God works. Praise the Lord. ஏன்னா அவனுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். இதான் முக்கியமானது. அவனுக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். நமக்கு பிரச்சனைனா அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். இதுதான் ஞானம். அவனுக்கு தெரியும் இவன் கமெண்ட் பண்ணா ஓடி ஆகணும், இவன் கட்டினானா நம்ம கட்டப்படுவோம், இவன் வந்து உடைச்சானா உடைக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் இவனுக்காக எல்லாத்தையும் முடிச்சிருக்க. அவனுக்கு தெரியும் இயேசு என்ற நாமம். பிதா நம்மோட கூட எப்படி நிப்பான்னு தெரியும். அப்பா இவன் பிள்ளை, இவனை தொட்டா இறங்கிடுவாரு தெரியும். ஆனா நமக்கு தெரியாது. இதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. பாருங்க, வரா இவர் வந்துட்டு இருக்காரு, ஓடி வரான். அங்க இருந்து நீங்க படிச்சா நல்லா இருக்கும். ஓடி வரான், சொல்றான், நான் வந்து எங்க துருவப்படுத்த வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை போறோம். போ. இவன் பாருங்க, போ. அர்த்தம் he knows who he is. அதான் அர்த்தம். அவர் அறிந்திருந்தார் தானே என்று. அப்ப நான் அறிந்திருக்கேன். இதான் ஞானம். நான் யார் என்று அறிந்திருக்கேன். கிறிஸ்து இயேசுக்குள் நான் யார். இதான் ஞானம் எழுது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேதையா எப்படி இருப்பான்? உணர்வுள்ளவனா இருப்பான். அவைகள் என்றென்றைக்கு என்னவா? சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானத்தை கொடுப்பார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 100ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்தவங்க அவங்களை காட்டல நான் இருப்பேன், ஞானம் இருப்பேன்.
ஏன்னா அவருடைய வசனமுள்ள போகுது, கற்பனை கைக்கொள்ள. அது என்ன செய்யுது? ஜீவன். அது ஆவியும் ஜீவனை மாத்துது. என்ன உருமாட்டிக்கிட்டு இருக்குது உள்ள. இப்ப என்ன ஆகுது? எல்லாம் மாட்டுறாங்க. எல்லாரும் காட்டுல எழுப்பிட்டே போறேன். Is how it happens. Praise God. கர்த்தர் சொல்றார். 101 பாருங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். என்னவா? உடைய வசனத்தை என்ன பண்ணணும்? காத்து நடக்கணும். நல்லா பாருங்க. கேட்கிற வசனத்தை நடக்கணும். அது நடக்கிறதுக்கு என்ன செய்யறேன்? நானு பொல்லாததை விட்டு விலக்குகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரகசியம். வசனத்தை கேட்டு நடக்கும்போது பொல்லாத காரியங்களுக்கு விட்டு விலகணும். அது விரோதமா இருக்க காரியங்கள், அந்த வசனத்தை கேட்ட வசனத்துக்கு விரோதமா இருக்க காரியங்களை விட்டு என்ன பண்ணணும்? Simple as that. You grow in the wisdom of God. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆகையால என்ன பண்ணுச்சுன்னா, தேவனிடத்துல இருந்து ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரை கடிந்து கொள்ளாதமாகிய அவரிடத்துல கேட்க கடவுள். விசுவாசத்தோட கேட்க நம்மளுக்கு ஞானத்துக்கு. இரண்டாவது, எந்த ஒரு காரியம் பண்ணும் பொழுதும் அவசரமே படாது. ஏன்னா கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவனா ஞானமாய் செய்தாதான் காரியங்களை செவ்வையாய் செய்ய முடியும். That is the key. ஞானத்தை பயன்படுத்தினாதான் எந்த ஒரு காரியத்தையும் செவ்வையாய் செய்து முடிக்க முடியும். அது திரும்ப உங்களை பாதிக்காது. ஆமென். பரத்துக்கு நேராக கொண்டு போகும். எனது தேவ ஞானம் ரொம்ப கிளியரா. அடுத்தது, ஞானத்தை பயன்படுத்தும் போது கர்த்தர் அதுல மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி தேவன் கண்கள் மூடி இருக்கு. ஆண்டவரை நோக்கி